மைவி 3 குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானுமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். நேத்து நீதிமன்றத்துல நடந்த எல்லாமே நமக்கு சாதகமா நடந்ததுல நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம். அத பத்தி கேடிவி கார்த்திக் சாரும், வினோத் அஃபிஷியல் சகோவும் நெறைய சொல்லிட்டாங்க. நேத்து நீதிமன்ற லைவ் பார்க்கும்போது, ஜட்ஜு வாயால அத பர்ச்சேஸ்ன்னு சொன்ன உடனே அவ்வளோ ஒரு ஹேப்பி ஆயிடுச்சு. எனக்கு சந்தோஷம் கொடுத்த இன்னொரு விஷயம், ஆ அது வந்து உண்மையாவே நான் வந்து கொஞ்சம் அந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. ஏன்னா நாட்கள் கடத்திக்கிட்டே போறதுனால, கொஞ்சம் புரிதல் இல்லாத மக்கள் எங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆ ஆப்போசிட்ல வந்து லைவ்ல வேற அங்க யுஓடபிள்யூ ஆஃபீஸ் முன்னாடி கூட்டம் கூட்டமா நின்னாங்க. கம்ப்ளைண்ட் குடுக்க அவ்ளோ கூட்டம், இவ்ளோ கூட்டம்னு வதந்திகள் எல்லாம் கேட்ட உடனே நானும் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். ஆனா, நேத்து நடந்த ஒ ஒ நீதிமன்றத்துல வந்து, நம்ம லாயர் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் குடுத்துச்சு. ஏன் அப்டின்னா, ஏற்கனவே வந்து 30 கம்ப்ளைண்ட் கிட்ட வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஆனா, இப்போ 45,00,000க்கு மட்டும் தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 37 பேரு அப்டிதான் இருக்கும். 40 பேருக்குள்ள தான் கம்ப்ளைண்ட் இருக்குது. ஆனா, எல்லாரும் விட்ட கதைகள கேட்கும்போது, நமக்கு வந்து கம்ப்ளைண்ட் நெறைய வந்திருக்குமோ அப்டிங்கிற பயம் வந்து நமக்குள்ள வர மாரி இருந்துச்சு. அப்படியே ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த யுஓடபிள்யூ ஆஃபீஸ் முன்னாடி கூட்டமா இருந்துச்சு. அப்படி இப்படின்னு பேசுறத பார்த்து நானுமே கொஞ்சோண்டு பயந்தேன். என்னதான் எவ்வளோ நம்பிக்கை இருந்தாலுமே, இப்படிலாம் சுத்தி உள்ளவங்க பேசும்போது நமக்கு நம்மள அறியாம கொஞ்சம் பயம் வரும் இல்லையா? அந்த மாரி கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஆ ஆனா, நேத்து அந்த நீதிமன்றத்தில பேசுறத கேட்டதுக்கப்புறம், எனக்கு அவ்வளோ ஒரு எப்படி சொல்ல? ஒரு தெளிவு கிடைச்சுச்சு. ஏன்னா, அந்த இடத்துல வந்து அ மத்தவங்க எல்லாரும் சொன்ன பொய்கள் வந்து தகர்த்தெறியப்பட்டுச்சு. அதுதான் உண்மை. நான் அத கேட்டதுக்கப்புறம் நம்ம மைவித்திரி உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப புரிதலோட தான் இந்த பிசினஸ பண்ணிட்டுருக்காங்கங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சுச்சு. புகார்கள் வந்து 65,00,000 மக்கள்ல, அது 9,50,000 வந்து பர்ச்சேஸ் பண்ண மக்கள்லேருந்து கம்ப்ளைண்ட் வந்து வெறும் 40க்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிறது, நம்ம கம்பெனிக்கு மிக மிக பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம நிறுவனம் மக்கள் நிறுவனம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இத விட அம் ஒரு பெரிய உதாரணம் இருக்கவே முடியாது. நம் நிறுவனம் மக்கள் நிறுவனம், மக்களுக்கான நிறுவனம். இந்த பட்ஸ் ஆக்ட்குள்ள வராதுன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து நெறைய பேர் காரணங்கள், வேற காரணங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த கேஸ் எல்லாம் சொல்லிட்டுருக்குறாங்க. அதெல்லாம் காமிச்சு மறுபடியும் வாதாடுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும், இந்த சட்டம் என்பது மக்களுக்கானது. மக்களுக்காக தான் சட்டமே தவிர, சட்டத்துக்காக மக்கள் கிடையாது. மக்களுக்காக எழுதப்பட்ட சட்டம், மக்கள காப்பாத்துறதுக்காக எழுதப்பட்ட சட்டம் தான். இதுல எல்லா மக்களும் நம்ம நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணும்போது, நம்ம நிறுவனம் விஸ்வரூப வளர்ச்சி அடையும். எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து, விஸ்வரூப வளர்ச்சி அடையும். நம்ம எம்டி சொன்ன பொற்காலம் வந்து நம்மள நெருங்கிட்டு இருக்குது. எல்லாரும் இதே மகிழ்ச்சியோட தீர்ப்பு நாளை நோக்கி காத்திருப்போம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். வாழ்க வளமுடன்.